ஏண்ணே இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யல வெளியுள்ள வேலைக்கு எங்கேயா போலாமாண்ணே? வெளி வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த சுதந்திரம் இருக்காது. சுதந்திரம் இருக்காது. எப்படின்னா காலையில வேலை செஞ்சா மதியத்துல வேலை முடிஞ்சதும் இது இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எங்கேயா போகணும் அப்படின்னா ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம மன இஷ்டப்படி எங்க வேணாலும் போகலாம். இந்த வேலையை நாம தான் தீர்மானிக்கிறோம். நம்ம தான் இந்த சேலரி என்னங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். எவ்வளவு வருமானத்துக்கு வேலை செய்யணும் என்ன செய்யணுங்கிற அடிப்படை அத்தனை விஷயங்களையும் நம்மளே தீர்மானிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இங்க இருக்குது. இங்க மன நிறைவு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஒரு நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா வெளியில வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்னொருத்தனு கீழே அடிமையை வேலை செய்யணும். இன்னொருத்தன் அவனுக்கு எங்க வேலைக்கு கூட்டு போறான்னு தெரியாது. இன்னொரு கான்ட்ராக்ட் கூட சேர்த்து விட்டுருவான். இன்னொருத்தன் கான்ட்ராக்ட் எடுப்பான். அவனுக்கு மேல இன்னொரு முதலாளி இருப்பான். நம்ம எல்லாத்துக்கும் கீழே அடிமையில கிடந்து அவங்க கீழே என்ன வேலை செய்யணுங்கிறத கேட்டு வேலை செய்யும் போது கரெக்டா வேலையும் காலையில முடியாது, முடியுமா பார்த்தா சாண முடியாது. நைட் ஆனாலும் 12 மணி ஆகும். ஆமா, இந்த டைம் தான் வேலைன்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதனால வெளியில வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கிடந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு கீழே அடிமையா வேலை செய்யறதுக்கு சுதந்திரமா சந்தோஷமா நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே. இருக்கிற மன நிறைவு சந்தோஷம் வேற வெளி வேலையில இருக்க வாய்ப்பே இல்ல. அதனால நாங்க இந்த வேலையை இஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டமானாலும் சரி இஷ்டப்பட்டு வேலை செய்யறது பாருங்க. வெட்டுற மண்ணு கூட கீழே விட முடியுது. ஆமா, இது எப்படி விட தட்டி தான் கீழே போடணும் இருக்குண்ணே. அதனால அப்படியே ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் மன நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. வாழ்க்கையில இது ஒரு வாழ்க்கை அப்படின்னுட்டு என்ன செய்ய அடுத்தால எந்த ஏமிங் பிளானிங் எதுவுமே இல்ல. அதனால இந்த வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சரிண்ணே.